இதே மெயின்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறப்ப எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஓகேயா? ஸோ எவாலுவேட் கேட்குறாங்களா, டிஸ்கிரைப் கேட்குறாங்களா, இந்த மாதிரி பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் இதை எப்படி எழுதணுன்றதை அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்ட்ரக்சர் சொல்லிவிடுவேன், ஆனால் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேயா? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ரொடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். ஸோ மெயின்ஸ் எழுதுகிறப்ப குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிறப்ப இன்ட்ரொடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எழுதுவீங்க. இன்ட்ரொடக்ஷனாக டெஃபினேஷன் எழுதுவீங்க, அதுவும் உங்களோட நோட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பாடி எழுதுகிறப்ப அதில் ஹெட்டிங் இருக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும், டேட்டா இருக்கணும், ஓகேயா? இது இல்லாமல் கன்க்ளூஷனில் உங்களுடைய பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா நீங்கள் படிக்கிற புக்கே தான் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறப்ப ஆன்சரில் எல்லாமே ஆன்சருக்கு ஒரே ஆன்சருக்கு தான் கொடுப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எவாலுவேட்டருக்கு இதுதான் பாரு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த ஃபேக்டை பாருங்கள் நான் எழுதியிருக்கேன், இந்த டெஃபினேஷன் பாருங்கள் எழுதியிருக்கேன் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு யூபிஎஸ்சி மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கேட்டால் வந்து இப்படி தான் எழுதணும், எவாலுவேட் கேட்டால் இப்படி தான் எழுதணும் அப்படின்றது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும், ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டுக்கோங்க, டெஃபினேஷன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் என்ஷூர் பண்ணிக்கோங்க.